ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா கிறிஸ் vlogs. இன்றைக்கி சண்டே குட்டி மீன் vlog பார்த்துடலாமா. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வந்து பூரி தான் வந்து சுட்டுட்டு இருந்தாங்க. அது என்னமோ தெரியல, எங்கள் அம்மா சுட்டால் மட்டும் பூரி நல்லா உப்பி அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி சூப்பராக இருக்கும். ஆனால் நான் சுட்டால் வந்து இந்தளவுக்கு உப்பி வராது. ஏதோ அப்பளம் பொரிச்ச மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். காலையிலேக்கு வந்து அம்மா பூரியும் வெஜிடபிள் குருமாவும் தான் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டிஃபன் கூடவே டீ வந்து சேர்த்து குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டிஃபனோட காரமும் அந்த டீயோட இனிப்பும் சேர்ந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் போல் வந்து மெரினா பீச் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அப்புறமா இடையில வந்து பிளான் சேஞ்ச் ஆகி வடபழனி கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். நமக்கு வந்து கூடவே ஒரு இளிச்சவாய் வந்து சுற்றுவாங்க நம்ம குழந்தைங்களை வந்து தூக்குறதுக்காகவே. அது யாருன்னா நம்மளோட தங்கச்சிங்க தான். என்னோட அம்மாவும் தங்கச்சியும் தான் பார்த்திங்கன்னா என்னோடய பையனை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து சண்டேங்கிறனால செம்ம க்ரௌடாக இருந்தது. லைன் வந்து பார்த்திங்கன்னா கோவில் தெரு முக்கு வரைக்கும் ரொம்ப தூரத்துக்கு இருந்தது. அப்புறமா நாங்கள் லைனில் நின்றுட்டு இருக்கும்போதே சாமியே வந்து எங்களை வந்து பார்க்க வர்ற மாதிரி தேரில் வந்து முருகரை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சாமியும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே வாங்கிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறே தெரியாத மாதிரி கேஷுவலாக வந்து நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று, இந்த கோவில் பிரசாதத்தை வந்து அடிச்சுக்கவே முடியாது. எனக்கு வந்து இந்த கோவிலில் கொடுக்குற புளியோதரை, பொங்கல் இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் வந்து இந்த பஞ்சு மிட்டாய் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து வாங்கி சாப்பிட்டோம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்குன்னு பொட்டணத்தில் வச்சு தருவாங்க. ஸோ அந்த மெமரிஸ் வந்து வந்துருச்சு. ஸோ பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா அடிக்கிற வெக்கைக்கு வந்து சரி கூலிங்காக ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா கரும்புச்சாறு கடை இருந்தது. ஸோ கரும்புச்சாறு வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.